ஈவினிங் டீ டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு வெங்காய பக்கோடா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் 1/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு மாவோடு நல்லா முதல்ல பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயத்தோட ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட 1 கொத்து கறிவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு, கீறின பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து இதையும் கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவை கையில் எடுத்து கிள்ளி போடுற பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது கேஸில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கி நல்லா நிறம் மாறி வரும். அது வரைக்கும் வேக வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் வந்தது எடுத்துடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான வெங்காய பக்கோடா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டீயோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.